அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தைகள் ஆயன் இல்லாத ஆடுகள் எவ்வாறு இருக்கின்றதோ அதே போல நாங்களும் இன்று இருக்கின்றோம் என்பதை எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. முதலாவது வாசகத்தில் முதலாவது வசனம் ஆண்டவர் கூறுவது. ஆண்டவர் கூறுவது என்ன கூறுறார்? ஆண்டவர் என்ன கூறுறார்? யார் வாசிச்சது? நீங்களா? முதலாம் வாசகம். ஆண்டவர் என்ன கூறுறார்? கேட்டாக்க என்ன கூறுறார் ஆண்டவர்? யாருக்குமே தெரியாது. பிரசங்கத்தை சொல்லி என்ன செய்கிறது? இறை வார்த்தையை கேட்ட வாசித்து 10 நிமிஷமும் இல்லை, அதுக்கெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டோம். இறை வார்த்தையை கேட்காத ஆக்களுக்கு என்னத்தை சொல்லி என்ன பிரயோசனம்? ஒரு பிரயோசனம் இல்லை. உண்மைதானே? செவிடங்காதில் ஊதுன சங்கு மாதிரி இருக்கக்கூடாது. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து இன்றைய முதலாவது வாசகத்தில் முதலாவது அந்த பந்தியில் வசனத்தில் வாசிக்கிறோம் என்னவென்று சொன்னால், திருப்பி வாசிக்கிறோம், கேளுங்க. ஆண்டவர் கூறுவது, என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை, எப்படி? என் மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும். நானே ஓப்பன் பண்ணிட்டாங்களா? அடித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. யாருக்கு ஐயோ கேடு? சும்மா கேடு இல்லை. என்ன கேடு? ஐயோ கேடு. யாருக்கு? என் ஆடுகளை அழித்து சிதறடிப்பவர்கள், அது யாராக இருந்தாலும் அவர்கள் அழிந்து போவார்கள், அவர்களுக்கு எந்தவித பலனும் இல்லை என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். நற்செய்தி வாசகத்தில் கடைசியாவது பந்தி என்னத்தை சொல்லுது? பலர் அங்கு வந்து கூடினார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்கள் மீது ஏன் பரிவு கொள்கிறார்? அவர்கள் ஆயனில்லாத ஆடுகளைப் போல் இருப்பதை பார்த்து அவர்கள் மீது பரிவு கொண்டு அங்கே அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கடைசியாக முடிச்சு, இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தின்னு சொல்லி நீங்கள் என்ன சொன்னீங்க? கிறிஸ்துவே உமக்கு, இது பழக்கத்தோசலத்தை சொன்னது, வழங்கிதான். இது பழக்கத்தோசத்தில் சொல்கிறது. நீங்கள் சிந்தனை எங்கே இருந்தாலும் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி, கிறிஸ்துவ மக்கு புகழ், ரைட். அதோட எங்களோட வேலை முடியுது. அன்பார்ந்த சகோதரங்களே, இன்றைக்கு ஆடு பார்த்துக்கிறீங்களா? ஆடு பார்த்துக்கிறியா? நீ இன்னும் உயிரான ஆடு பார்த்துக்கிறியா? எத்தனை பேருக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஆடு பார்த்துக்கிறீங்க? ஆடு தெரியுமா? படத்தில் இல்லை, நேரா இந்த சிங்கத்தை கூட்டில் பார்த்துருப்பா, டிவியில் பார்த்துருப்பா, அப்படிலாம் இல்லை. ஆட்டை ரைட், ஓகே. இந்த பிள்ளைக்கு ஆடு தெரியாது. அப்போ ஆட்டை பற்றி என்னென்ன விளங்கப்படுத்துறது? இந்த உண்மையை பேசத்தான் நம்ம எல்லாரும், யாராக இருந்தாலும் உண்மையை தான் பேசணும். ஆடு தெரியாத ஆக்களுக்கு ஆடு விளங்கப்படுத்த முடியாது. இப்போ இன்றைய நற்செய்தி வாசகத்திலையும் இன்றைய முதலாவது வாசகத்திலையும் குறிக்கப்படுகின்ற ஆடு யாரை குறிக்கிறது? யாரை குறிக்கிறது? கொழும்புல பூசைக்கும் தான் இதான் பிரச்சனை. ஒரு ஆக்களும் பதில் சொல்ல மாட்டாங்க. வந்து கதிரையில் இடம் பிடிக்கிறதுக்கும் இதுகளுக்கும் பத்தாக்குறச்சிலுக்கு லைட்டை வர ரெஸ்டாரண்ட்டில் போட்டு வச்சுக்கிறோம், டிம்மாக போட்டு வச்சுக்கிறீங்க. யார் இருக்கிறீங்க, கேட்குறீங்களா, தூங்குறீங்களான்னு தெரியாமல் இருக்கு. இன்றைக்கு தான் நான் முதல்ல இந்த கோயிலுக்கு பூசைக்கு வந்துக்கிறேன். எனக்கு இடமும் தெரியாது எங்கே வாரதுண்டு. அப்புறம் ஒரு ஆள் கொண்டு இதில் விட்டுட்டு போனார், இதான் திம்பிரி கஷாய். அப்படியா? அதானே, அந்த கோயிலு தான் போங்க அப்படின்னு. ஆறு ஆடு யாரு? இப்போ மெய்ப்பனாரு ஆடு நீங்கள்ல, ஆயனாரு மேய்ப்பனாரு ஆறு? இயேசுவா? ரைட், சரியான விடையை சொல்லிட்டு இருந்த பிள்ளை தப்பிச்சு. நாங்கள் என்ன நினச்சி கொண்டிருக்கிறோம்?
ஆடு நாங்கள் சும்மாடு இல்லை, நம்ம காணாமல் போனாங்க. சரியா? நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கிறோம் எல்லாரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. இன்றைக்கி இறை மக்களாகிய நாங்கள் சும்மாடியில் காணாமல் போன ஆடுகள் என்கின்ற ஒரு இதுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ ஆயன் ஆறு. அடுத்த கேள்வி இந்த தங்கச்சி சொல்லிச்சுது இயேசுன்னு சொல்லிச்சுது. நாங்கள் இயேசுன்னு நினைக்கிறோமா? அநேகமா ஆயன் ரெண்டாயிரம் சொல்கிறது பாப்பரசர், கருதினால்மார்கள், பிஷப்மார், குரு முதல்வர், மறைக்கோட்ட முதல்வர், சுப்பீரியர், ப்ரொவின்ஷியல், ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ், அவங்கள ரெண்டாக பிரித்து வச்சுக்கணும். எப்படி? இவங்கெல்லாம் ஆயர், நாங்கள்லாம் ஆடுகள் இல்லை. அது பிழையான கருத்து. நாங்கள் எல்லாரும் ஆடுகள் தான், நாங்கள் எல்லாரும் ஆயர்கள் தான். சரி, அதை வடிவாக வழங்கி கொள்ளணும் எல்லாரும். நான் வந்தோடனே கேட்டேன் எத்தனை மணிக்கு பூசை முடிக்கணும்னு. 11க்கு முன்னுக்கு முடித்தா நல்லா முடிச்சுருந்தாங்க. நான் சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை பூசை அட்லீஸ்ட் 1:30 மணி நேரமாக எடுக்கணும். அவங்களுக்கு 11:10க்கெலாம் முடிச்சிடும், பயப்படாதீங்க. சரியா? ரைட். எல்லாரும் நாங்கள் ஆடுகளாக இருக்கிறோம். ஆடுகள் என்று குறிக்கப்படுறது உண்மையான மேன் கத்துற ஆட்டை இல்லை, எங்களையே குறிக்கும். அந்த ஆடுகளாறு நாங்கள். எங்களை யார் அழிக்க நினைக்கின்றார்களோ, எங்களை யார் சீரழிக்க நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு ஐயோ கேடு என்று ஆண்டவர் சொல்றார். அது ஆமியா இருந்தா என்ன, சுவாமியா இருந்தா என்ன, மாமியா இருந்தா என்ன, ஆறா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒன்று தான். சரி, ஆடுகளாகிய எங்களை, ஆடுகளாகிய நம்முடைய வாழ்வை யாரெல்லாம் அழிக்க நினைக்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் ஆண்டவர் அழித்து விடுவார். ஒரு இதை கொடுக்கிறார், செய்தியை கொடுக்கிறார், நீ சேட்டை விடக்கூடாது. ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, நாங்கள் மற்றவருடைய வாழ்வை பாழாக்கக்கூடாது என்பது ஒரு பொதுவான கருத்து, உண்மையான கருத்து. கட்டளை என்னது? மற்றவருடைய வாழ்வை சீரழிக்கக்கூடாது, மற்றவருடைய வாழ்வை நாங்கள் பாழாக்கக்கூடாது என்பது எங்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு கண்டிப்பான கட்டளையாக இருக்கிறது. நற்செய்தி வாசத்தில் என்ன பார்க்குறோம்? அவர் மக்களை பார்த்து ஆயன் இல்லாத ஆடுகளைப் போல் இருப்பதை பார்த்து அவர்கள் மீது பரிவு கொள்ளுகிறார். பரிவு கொத்தவர் சொல்லுனது தெரியாது. இரக்கமாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், அது பல்வேறு விதமான இரக்கம் கொள்கிறார். என்னது? யார் மீது இரக்கம் கொள்கின்றார்? நம்மள மீது தான். நாங்கள் இன்றைக்கு ஆயன் இல்லை ஆடுகளாக தான் செய்கிறோம். இல்லை, நீங்கள் நினைக்கவனா இது அந்த காலத்தில் அப்படின்னு இல்லை, இப்போ இருக்கிற சூழ்நிலையை யோசித்து பார்ப்போம். அன்பார்ந்த சகோதரங்களே, நாங்கள் இன்று ஆயத்துவம் என்கின்ற, தலைமைத்துவம் என்கின்ற அல்லது பொறுப்பு என்கின்றதை நாங்கள் யாரும் கையில் எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஏதாவது கேட்டால் எனக்கு ஏன் தேவையில்லாத வேலை தான் சொல்கிறேன். ஏதாவது புத்திமை. முந்தி நான் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில் பள்ளிக்கூடத்தில் அடி விழும். சரியா? பள்ளிக்கூடத்தில் அடி விழுந்தால் அந்த நேரம் வைபர் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, இமோ இல்லை, ஜிபிஎஸ் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. விளங்கிட்டா? அந்த நேரம் ஒன்றுமே இல்லை. ஆனால் பள்ளிக்கூடத்தில் அடி விழுந்தால் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள செய்தி போயிடும். எப்படி? ஒன்ற மகன் பள்ளிக்கூடத்தில் குழப்படி செஞ்சால் நான் நல்ல அடி போட்டு அனுப்புகிறேன்னு சொன்னீங்க. அங்கே ரெடியாக ஒரு ஆள் நிற்கும். யார்? அம்மா அல்லது அப்பா சேர்ந்து 2 பேரும் ரெடியாக நிற்பாங்க. கம்போட பச்சை மட்டை, அந்த காஞ்ச மட்டை இருக்கும், அல்லது வேப்பங்கம்பு இருக்கும், அல்லது முருங்கைக்கம்பு இருக்கும். சில இதில் முருங்கை காயாலே அடி பண்ணிக்கிறோம். என்ன நடக்குது? இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு குழப்படி ஒன்று செய்தோனைக்க, பள்ளிக்கூடம் முடிஞ்சு போனோனைக்க என்ன செய்யும்? வீட்டில் நிச்சயமாக அடி இருக்குது. என்னத்துக்கு அடி? நீ ஏன் தேவையில்லாமல் குழப்படி செஞ்சா? டீச்சர் எனக்கு முறைப்பாடு அனுப்பிக்கிறான். அதனாலும் பரவாயில்ல. அது முடிய அந்த அடுத்தாக்க வருவாங்க, யார்? பெரியப்பா, சித்தப்பா, மாமா, மாமி, அவங்க வந்து மண்டையில் ஒரு கூட்டு, உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை? அன்றைக்கு நித்திரைக்கு போக வரைக்கும் அடிபடும். ஆறாரெல்லாம் சொந்தக்காராக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க? உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை, ஏன் குழப்படி செஞ்சாண்டு அடிவிடும். இப்போ பள்ளிக்கூடத்தில் அடித்தா, சிஸ்டர் அடித்தா, பிரின்சிபல் அடித்தா, டீச்சர் அடித்தா, வீட்டுக்கு வர்றதுக்கு முதலே அம்மா அப்பா எல்லாம் ஃபோனோட ரெடியாக அனுப்பாங்க. சாட்சியத்தை சொல்லு. எங்கே போவோம்?
ஹியூமன் ரைட்ஸுக்கு போவோம், பொலிஸுக்கு போவோம், அங்கே போவோம், சிறுவர் நடத்திருப்போம். என்னது என் பிள்ளைய அடித்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி திருந்துமா புள்ள? திருந்துமா? இந்த பார்த்தீங்களா, அந்த புள்ளை சிரிச்சு கொண்டே சொல்கிறாங்க, நாங்கள் திருந்த மாட்டோம். இல்லைங்களா? அந்த காலத்தில் என்ன நடந்தது? பெற்றோர்கள், உறவுகள், முதியவர்கள் சமூகத்தின் அக்கறை கொண்டு, சமூகத்தின் மீதும் உறவுகள் மீதும் அக்கறை கொண்டு யார் புல செஞ்சாலும் சுட்டி காட்டினார்கள், அடித்தார்கள். திருந்தணுமா இல்லையா? வாழ்ந்தோமா இல்லையா? இப்போ அது இல்லை. ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஆயன் இல்லாத ஆடுகளைப் போல நாங்கள் இன்று எங்களுடைய குடும்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தலைமைத்துவம் இல்லை, தலைமைத்துவம் இல்லை. பொறுப்பெடுக்கிறதுக்கும் பயமாக இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் அன்பார்ந்த பெற்றோர்களே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? உங்களுடைய பொறுப்பு என்ன? உங்களுடைய பொறுப்பு இதனாலும் பரவாயில்ல. சில நேரத்தில் பார்த்தா அன்றைக்கு ஒரு ஆள் எடுத்தது, ஃபாதர் என்ற மகனை செமினரில் சேர்ப்பீங்களா? நான் செமினருக்கு பொறுப்பெல்லாம் இல்லை, தெரியும். செமினரில் சேர்ப்பீங்களான்னு கேட்டேன். ஏன்னு கேட்டேன். முக்கியமான குளப்படி ஃபாதர் வீட்டில் சொல்லொழி வார்த்தை கேட்குறா, இதை செமினரிக்கு அனுப்பிவிட்டா கூட. அப்போ நான் கேட்டேன், இப்போ நாங்களாம் குளப்படி செஞ்சால் செமினரிக்கு போகணும்? யோசிக்க தானே போகணும். இப்போ என்னது, உங்களோட பிள்ளைய நீங்கள் வீட்டில் வச்சு திருத்த முடியாட்டி சுவாமியாக நான் என்ன செய்வான்? முழு பங்கையும் எடுத்து போட்டுருவோம். இல்லைங்களா? இப்போ போகிற போக பார்த்தா முக்காசியாக தான் நடக்குது போல தெரியுது. இப்போ எப்படி யோசித்து பாருங்கள். ஒரு குளப்படி செய்கிற பிள்ளைய, ஒரு பொல்லாதவனை நீங்கள் சுவாமியாக நாம் என்ன செய்வான்? உங்களோட குடும்பத்தை மட்டும் கெடுக்க மாட்டான், முழு பங்கையும் எடுத்து போட்டுருவோம். சிந்தனையை பாருங்கள். பெற்றோர்களாகிய நாங்கள் என்ன நினைக்கிறோம்? என்ற பிள்ளையை திருத்துறதுக்கு பதிலாக, அவனுக்காக ஜெபிப்பதுக்கு பதிலாக அவனை தூக்கி சுவாமியாக்கிவிட்டா சரி. இது கூடாத சிந்தனையா இல்லையா? அவன் எப்படி ஒரு தலைமைத்துவம் உள்ளவனாக வரப்போகின்றான்? எங்கட சிந்தனையை பாருங்க. அப்பா நான் தப்புனா காணும், விளங்கிதா? நான் இந்த இடத்துலேருந்து தப்புனா காணும். இவ்வாறான தவறான சிந்தனைகளையும் தவறான எண்ணங்களையும் நாங்கள் கொண்டிருக்கின்றபடியினால் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், நாங்கள் காணாமல் போன தொலைந்த ஆடுகளாக தடுமாறி திரிகிறோம். முதலாவது, நாங்கள் எங்களுக்கு தரப்பட்ட பொறுப்புகளை சரியாக செய்யாத காரணத்தினால் நாங்கள் ஆயர்கள் இல்லாத தலைமைத்துவம் இல்லாத ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்கும் சரி, எங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் இது பொதுவான ஒன்று. இப்போ நீங்கள் நினைக்கணும், ஐயோ ஃபாதர் எங்களை தான் குறை சொல்கிறார். அப்படி இல்லை, உங்களை மாதிரி எங்களையும் யாக்க இருக்கிறாங்க. எல்லா மனுஷங்க தானே. மக்களுக்காக நேரத்தை ஒதுக்காத குருக்கள் இருக்கிறார்கள். குடும்பத்துக்காக நேரத்தை ஒதுக்காத அப்பா மாதிரி இருக்கிறாங்க, அம்மா மாதிரி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. நேற்று போயா தானே பழமையாக என்ன நடக்கும்? ஸ்ரீலங்காவில் போயாண்டா ரோட்டு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ போயானால ஃபுல்லாக பிஸியாக இருக்குது. என்னென்னு கேட்டால் முழு பேரும் என்னென்னு கேட்டால் நாங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறோம்னா ரோட்லேயே முக்காசி காலத்தை கடத்துகிறோம். அதுக்கு பத்தாக்குறைச்சலுக்கு நம்ம ஸ்டைலாக வர சொல்லணும். லாங் வீக்கெண்ட், சும்மா வீக்கெண்ட் இல்லை, என்னது லாங் வீக்கெண்ட். என்னது, வெள்ளிக்கிழமை போயா வந்தால் வெள்ளிக்கிழமை லீவு, சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு, அதோட திங்கக்கிழமைக்கு ஒரு சிக் லீவ் அடிக்கிறது. திங்கக்கிழமை சிக் லீவு, வியாழக்கிழமை சிக் இல்லாத லீவு, என்னது போயாடே வந்து பப்ளிக் ஹாலிடே, சண்டே சாட்டர்டே அண்ட் சண்டே. அப்போ அது என்ன லீவு? அது நமக்கு லாங் ஹாலிடே. எங்கே போகிறோம்? ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்துக்கொண்டு வாகனத்தை எடுத்துக்கொண்டு விலை கூண்ட விஸ்கி போத்தலையும் வேண்டி கொண்டு மடுவுக்கு போகிறோம், தேவத்தைக்கு போகிறோம், தலைவிலைக்கு போகிறோம், இஞ்சால ஹிரிதுமைக்கு போகிறோம், உள்ள நாட்டு எல்லாம் கேட்டால் என்னது நாங்கள் போகிறோம். வீட்டில் நாங்கள் நேரத்தை செலவழிக்க தயாராக இருக்கிறோமா? வீட்டுக்குள்ளேயே நாங்கள் தொலைந்த ஆடுகளாக இருக்கிறோம். வீட்டுக்குள்ளேயே எங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளையுடைய எதிர்காலத்தையும் நாங்கள் தொலைத்து விட்டு வீட்டுக்குள்ளேயே ஆயன் இல்லாத ஆடுகளைப் போல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரங்களை, எத்தனை பேர் ஃபோனை பார்த்து கொண்டு சாப்பிட்ற? கை தூக்குங்க.
ஒரு பிள்ளை கையை எப்படி கட்டுது? பெற்றோர்களாக நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனை பிள்ளைகளுக்கு எத்தனை பெற்றோர்கள் நீங்கள் இந்த ஃபோனை காட்டாமல் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க? அங்கேயே நீங்கள் உங்களை பிள்ளைகளை தொலைச்சிட்டீங்க, உங்களுடைய எதிர்காலத்தை தொலைத்து விட்டீர்கள். நீங்களே டிவி பார்த்துக்கொண்டு எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு சாப்பாடு எப்படி ஊட்டுறீங்க? டிவி வாய் அங்கே போய் கொண்டிருக்கோம், பிள்ளைக்கு மூக்குக்குள்ளே வைக்கிறீங்களா, வாய்க்குள்ளே வைக்கிறீங்களா, கழுத்தில் வைக்கிறீங்கன்னு தெரியாது. நாங்கள் வீட்டுக்குள்ளேயே பிள்ளைகளை தொலைத்து விடுகிறோம், பிள்ளையுடைய எதிர்காலங்களை தொலைத்து விடுகின்றோம். நாங்கள் பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய தலைமைத்துவத்தையும் நற்பண்புகளையும் நாங்கள் கொடுக்காமல் விடுகின்றோம். எத்தனை பெற்றோர்கள், தாத்தாமார், பாட்டிமார் உங்களோட பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் நன்னறி கதைகளை சொல்லிக் கொடுக்கிறீர்கள்? முந்தைய ஒரு காலத்தில் நன்னறி பாடம் இருந்தது. கொண்டாடி நான் ஒடியல் போல், மாதாவை மகனை காப்பாற்றும், சின்னஞ்சிறு மனிதர்கள், தென்னாலி ராமன் அப்படின்னு சொல்லி நிறைய என்ன சொல்ற நன்னறி கதைகள் முந்தி படிப்பு கொடுத்தாங்க பள்ளிக்கூடத்தில். இப்போ ஒன்றுமில்லை. பாடசாலையாக இருந்தாலும் சரி, எங்களுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நாங்கள் அன்பார்ந்தவர்கள், இன்றைக்கு நாங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். எங்களையும் சேர்த்து தான் மக்களுக்காக, பங்கு மக்களுக்காக நேரத்தை ஒடுக்கக்கூடிய குருவானவர்கள் என்று குறைந்து கொண்டு வருகிறார்கள். இந்த இறை வார்த்தையை காலத்துக்கும் நேரத்துக்கும் ஏற்றபடி மக்களோடு கலந்துரையாடுவதற்கான நேரத்தை இந்த குருக்களும் குறைத்து கொண்டு வருகிறார்கள். அன்றைக்கு நான் ஒரு இடத்துக்கு போனேன், பிரசங்கத்துக்கு போன நேரம் அவங்க சொன்னாங்க, ஃபாதர் எங்களோட பங்கு சுவாமியை பார்க்குறதும் சரி, மினிஸ்டர் ஒரு ஆளை பார்க்குறதும் சரி அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மை. யாவும் கற்பனை, யாரையும் புண்படுத்துவதில் யாவும் உண்மை, யாரையும் எல்லாரையும் புண்படுத்துவதாக இதை சொல்லப்படுகிறது. படத்தில் போடுவாங்க தானே, இது கற்பனை கதை, யாரையும் புண்படுத்துவதாக இல்லை, எந்த ஒரு மிருகமும் துன்புறுத்தப்படவில்லை என்று இந்த முன்னுக்கு போடுவாங்க, கீழே போட்டு போவாங்க. குடித்தல், மது, புகைதல் உடல் நலத்துக்கு கேடுன்னு போடுற மாதிரி. இது அப்படி இல்லை, யாவும் உண்மை, எங்களுடைய காயப்படுத்துவதற்காக நான் இதை சொல்கிறேன். அது சொன்னாங்க. ஏன்னு கேட்டேன், அவரை சந்திக்க போனால் இருக்க மாட்டார், அப்படி சந்திக்கிறனால அப்பாயின்மெண்ட் எடுக்கணும், அப்பாயின்மெண்ட் எடுத்தாலும் ஒரு கொஞ்ச நேரம் தான் காய்ச்சிட்டு திரட்டி விட்டுருவார். இன்னொரு விஷயம் சொன்னாங்க, குடும்பங்களை சந்திக்க நேரம் இல்லை, ஆனால் குடும்ப புத்தகத்தில் காசு மட்டும் டைமுக்கு வந்து பண்ணிடுறாங்க. எங்களை பக்கம் குறைய சொல்லத்தானே வேணும், அதான் உண்மை. சொன்ன விஷயங்கள் வந்து உண்மை. அந்த சகோதரங்களை இன்றைக்கு 2 இடத்துல பூசை, எனக்கு இங்கேயும் கிருளப்பனை தான் படிக்க வந்தேன். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் நாங்கள் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எந்த துறையில் இருக்கின்றோம் என்பது முக்கியமல்ல, எந்த பணியை செய்கின்றோம் என்பது முக்கியமல்ல, இருக்கின்ற துறையிலும் கொடுக்கப்பட்ட பொறுப்பிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் பிரமாணிக்கமாக இருந்து கடவுளுக்காக ஆத்துமாக்களை மீட்டுக் கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. இந்த நாட்கள் நாங்கள் பார்க்குறோம், இந்த ஜஃப்னால ஹாஸ்பிட்டல் நடக்கிற பிரச்சனையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உண்மையிலும் உண்மை. அதை யாராவது ஒரு ஆள் சொல்ல போனால் அவன் என்ன செய்வான், சமுதாயத்தில் அவன் பொல்லாதவனாகவும் வேண்டாதவனாகவும் வெறுக்கப்பட்டவனாகவும் ஒதுக்கப்பட்டவனாகவும் தான் நாங்களாக தான். யாராவது எங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், இவங்க இந்த சூழ்நிலைக்கு சரியிட மாட்டாங்க, நீங்கள் போங்க பழைய காலத்தாக்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறுவதில்லை. இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து ஆண்டவர் என்று எங்களிடம் எதிர்பார்ப்பது போல நாங்கள் நல்ல தலைமைத்துவம் உள்ள ஆயர்களாக மாற வேண்டும். மாடு மேய்க்கிறவன் ஆடு மேய்க்கிறவனுக்கு ஆயன், மாடு மேய்க்கிறவன் ஆயன் தான். நம்ம அது ஆயிரம் நினைக்கிறது பிஷப்னு நினைக்கிறது, அந்த அது பிஷப்பை பற்றி சொல்லலை. ஆயன் மேய்ப்பன், மந்தைகளை மேய்க்கின்றவனை பற்றி சொல்லுகின்றார். நாங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பர்களாக மாற வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை மேய்க்கின்றவர்களாக, வழிநடத்துகின்றவர்களாக, ஆன்மீகமாக இருந்தால் என்ன, அறிவு சம்பந்தமான விஷயமாக இருந்தால் என்ன, பொருளாதார சம்பந்தமான விஷயங்களாக இருந்தால் என்ன, நன்னறி சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும், எந்த துறையாக இருந்தாலும் எங்களுடைய பிள்ளைகளை அறிவிலும் நல்லொழுக்கத்திலும் ஞானத்திலும் வளர்த்தெடுக்க வேண்டியது பெற்றோர்களாக எங்களுடைய கடமையாக இருக்கிறது.
அதே போல எந்தெந்த துறையில் நாங்கள் இருக்கின்றோமோ அந்தந்த துறையில் நாங்கள் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கின்றோம். நேற்று வரைக்கும் ஆட்டோவில் ஒரு பின்னுக்கள் இருந்தான், பணத்தை வைத்துக்கொண்டு பணம் எல்லாவற்றையும் செய்யும் அப்படின்னு எழுதியிருக்கிறான். பணம் எல்லாவற்றையும் செய்யும் என்று எழுதியிருக்கிறான். பணம் எல்லாவற்றையும் செய்யாது. பழமொழி ஒன்று இருக்கு, பணம் 10 செய்யும் என்று சொல்வார்கள். ஆனால் அன்பு 11, 12, 13, 14, 15 செய்து கொண்டே இருக்கும். பணம் 10 தான் செய்யும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பொறுப்புள்ளவர்களாக இருந்தால், தியாகம் உள்ளவர்களாக இருந்தால், அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் நாங்கள் பல காரியங்களை செய்ய முடியும். விசேஷமாக அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்கள் வேறு ஒன்று மண்டையை போட்டு யோசிக்க வேணாம். திருச்சபை எப்படி திருத்துறது, நாட்டை எப்படி திருத்துறது, இந்த பொருளாதாரத்தை எப்படி திருத்துறது, அதை பற்றி நீங்கள் ஒன்று யோசிக்க வேணாம். அது ஆட்டையை போடுறவன் ஆட்டையை போட்டுக்கொண்டே இருப்பான், குழப்புறவன் குழப்பிக்கொண்டே இருப்பான். நீங்கள் உங்கள் வீட்டை முதலாவது திருத்த பாருங்கள். வீடுண்டா என்னது? இடித்து புதுசை கட்ட சொல்ல இல்லை. கணவன், மனைவி, தாய், தந்தை, பிள்ளைகள், நேரத்தை வீட்டுக்கு ஒதுக்குங்கள். நம்மடாக்க நிறைய பேர் சொந்த வீட்டில் இப்போ அக்கறையா இல்லை, பக்கத்து வீட்டில் அக்கறையாக இருக்கிறோம். அங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன செய்யணும், இங்கே என்ன செய்யணும்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்குங்கள். உங்களுடைய பிள்ளைகளை ஆற்றல் மிக்கவர்களாகவும், அறிவு மிக்கவர்களாகவும், ஞானம் நிறைந்தவர்களாகவும், விசுவாசம் உள்ளவர்களாகவும் நீங்கள் உங்களுடைய குடும்பங்களில் பிள்ளைகளை உருவாக்குகின்ற பொழுது நீங்கள் சமூகத்துக்கு நற்கனிகளை அன்பளிப்பாக கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அதான் நான் அந்த பெற்றோருக்கு சொன்னேன், நீங்கள் உங்களோட பிள்ளைகள் உங்களோட குடும்பத்திலிருந்து இறைபணிக்கு யாரையாவது ஒரு ஆள் அனுப்பணும்னு சொன்னால் இருக்கிறதுல சிறந்த கனியை எடுத்துக் கொடுங்கள். சரி, நீங்கள் செய்ய வேண்டிய வேலை தான். யாரும் சுவாமிக்கு போனாலும் சிஸ்டராக போனாலும் நட்பண்பு உள்ளவர்களையும், விசுவாசம் உள்ளவர்களையும், சகோதரத்துவம் குணம் உள்ளவர்களையும் சுவாமிக்கு அனுப்பும். இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், எங்கள் மத்தியிலும் பல பேர் இருக்கிறார்கள். சாதியின் அடிப்படையில் வேலை செய்யக்கூடியவர்கள், பிரதேசவாதத்தை விதைக்கக்கூடியவர்கள், மொழியின் அடிப்படையில் வேலை செய்ய. நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய ஆடுகள் தான். ஆண்டவர் முன்னிலையில் நாங்கள் எல்லோரும் சமத்துவமானவர்கள், சமமானவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் பிரதேசத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், பிரதேசத்தின் அடிப்படையில், சாதியின் அடிப்படையில் நாங்கள் இன்று பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறோம். அத்தனை ஆண்டவர் இந்த எரேமியா நூலில் சொல்றார், அழித்து விடுவேன், உனக்கு ஐயோ கேடு, நான் சொல்வதை அழகாக கேள், கவனமாக கேள். அன்பார்ந்த சகோதரங்களே, நாங்கள் எல்லோரும் மனம் மாற அழைக்கப்படுகிறோம். எல்லாரும் இந்த இன்றைய சூழ்நிலையில், விசேஷமாக எங்களுடைய இலங்கை திருநாட்டில், இலங்கை திருச்சபையில் நாங்கள் எல்லோரும் மனம் மாறி புது வாழ்வுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது ஆடுகள் நம்மளையே மட்டும் குறிக்கிறேன். ஆடு எல்லாரையும் தான் குறிக்குது. சைவக்காராக்களையும் குறிக்குது, பெந்தகோஸ்காராக்களையும் குறிக்குது, முஸ்லீமாக்களையும் குறிக்குது, புடிஸ்டாக்களையும் குறிக்குது, கோயிலுக்கு வராதவனையும் குறிக்குது. எல்லாரும் தான். நம்ம நினைக்கோன்னா கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இந்த ஆடு, மத்தாக்கெல்லாம் கருப்பாடுன்னு நினைக்காதீங்க. ஆடுகள் என்பது எல்லாரையும் குறிக்கிறது. எங்களுடைய பணி எல்லா மக்களையும் போய் சேர வேண்டும். எங்கெல்லாம் அன்பு இருக்கின்றதோ அங்கே போய் நாங்கள் செய்ய வேண்டும். எங்கெல்லாம் இரக்கம் தேவைப்படுகின்றதோ அங்கே நாங்கள் இரக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்கெல்லாம் மன்னிப்பு தேவையாக இருக்கின்றதோ அங்கே மன்னிப்பை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்கே சகோதரத்துவம், சமத்துவம், ஒற்றுமை தேவையோ அங்கே நாங்கள் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிரதிநிதிகளாக, கடவுள் அனுப்பப்பட்ட ஆயர்களாக, கடவுளுடைய பணியாளர்களாக, மேய்ப்பர்களாக நாங்கள் அந்த இடத்தில் நிற்கின்ற பொழுதுதான் கடவுள் எங்களை ஆசீர்வதிப்பார். கடவுள் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே கடவுளுக்காக நாங்கள் பணி செய்ய எங்களை மாற்றிக்கொள்வோம். உங்களோட வீட்டிலிருந்தே நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட வீட்டிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. பிள்ளைகளை நல்வழிப்படுத்தவும், அதே மாதிரி பிள்ளைகளை ஒழுங்காக அம்மா அப்பாவுக்கு செய்ய மாட்டேங்கணும். அது வேறு பிரச்சனை. சொல்வழி வார்த்தை கேட்குறதுக்கு இன்றைக்கு பிள்ளைகளும் தயாராகில்லை. அன்பாந்தோடைய நாங்கள் இழந்து விடுவோம். வாழ்வை இழந்த பிறகு ஒரு பிரயோசனமும் இல்லை. வாழ்வை இழந்த பிறகு ஒரு பிரயோசனமும் இல்லை. வாழ்வை பாதுகாக்கக்கூடியவர்களாக மாறுவோம். பொறுப்புகளை பிரமாணிக்கத்துடன் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். இதை மனதில் கொண்டு தொடர்ந்து ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.